இது மாதந்தோறும் அமாவாசை பூஜை செய்வதன் முக்கியத்துவத்தையும் அதில் செய்ய வேண்டிய செயல்கள் மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் பார்க்கலாம். 2025 மே 26 அமாவாசை சிறப்பு வழிபாடு. முன்னோர்களுக்கு கடைசி அஞ்சலி, நமக்கு ஆனந்த வாழ்வு. அமாவாசை தேதி மே 26, 2025 திங்கள்கிழமை. அமாவாசை திதி ஆரம்பம் மே 25 இரவு 10:32 மணி. அது முடிவு மே 26 இரவு 11 மணி. அமாவாசை என்றால் என்ன? அமாவாசை என்பது சந்திரனின் ஒளி இல்லாத நாள். இது பித்ரு பூஜைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த நாளில் முன்னோர்களின் ஆத்மா நமக்கு அருள் செய்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன் மாதந்தோறும் அமாவாசை பூஜை செய்ய வேண்டும்? பித்ரு தோஷ நிவர்த்தி. முன்னோர்களின் ஆசைகள் நிறைவேறாமை காரணமாக வரும் தோஷங்களை நீக்கும். வம்ச வளர்ச்சி. குடும்பத்தில் புத்திர பாக்கியம், மகிழ்ச்சி, அமைதி நிலவ உதவுகிறது. தொழில் உயர்வு. முன்னோர்கள் திருப்தியடைந்தால் வாழ்வில் தடைகள் அகலும். ஆரோக்கியம். உடல் நலம் மேம்படும், மன அமைதி ஏற்படும். சாந்தி. வீட்டில் தாமசிக அலைகள் குறையும், நன்மை நிலவுகிறது. அமாவாசையில் செய்ய வேண்டிய பூஜைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக. திதி தர்ப்பணம். புனித நீராடிய பின் தர்ப்பை கொண்டு முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும். கங்கா அல்லது பவித்திரமான நதிநீர் கலந்த நீரில் செய்யப்பட வேண்டும். வசிப்பிடம் ஆறு, குளம் அருகில் இல்லை என்றால் வீட்டில் புனித நீர் கொண்டு செய்யலாம். பித்ரு பூஜை. வீட்டில் பித்ரு கோணத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். பித்ரு பெயர்களை உச்சரித்து சாதம், எள்ளு, தழைப்பூ, வேப்பம்பூ, பனை வெல்லம் கொண்டு நைவேத்தியம் வைக்க வேண்டும். பித்ரு ஸ்தோத்திரம் அல்லது ஸ்ரீமகாலய பித்ரு ஸ்தோத்திரம் பாடலாம். பாவம் பரிகாரம். எள்ளு தானம், பசும் பால், பிழியில்லாத உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கலாம். பாவங்களை துடைக்கும் நாள் என்பதால் அதிக தவறுகள் இந்நாளில் மன்னிக்கப்படலாம். நாமஸ்மரணை. விஷ்ணு சஹஸ்ரநாமம், ராம ராமேதி ரமே ராமே போன்ற ஜபங்கள் செய்தல். வீட்டில் சத்சங்கம், பஜனை, தியானம் செய்யலாம். தவறாமல் ஒவ்வொரு மாதமும் செய்தால் கிடைக்கும் நன்மைகள். குடும்பத்தில் சம்பந்த பிணக்குகள் நீங்கும். தொழில் பணியில் வளர்ச்சி. வீடு, வாகனம் போன்ற மூலதன நலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். முன்னோர்கள் நமக்கு அருள் புரிவர். நாம் செய்த எந்த செயலும் தடையின்றி அமையும். தர்ப்பணம் செய்யும்போது முழு மனதுடன் கவனமாக செய்ய வேண்டும். ஒரே மாதம் தவறினாலும் தொடர்ச்சி பாதிக்கப்படும். தம்பதிகள் இருவரும்